குட் மார்னிங். நம்ம மாடி தோட்டத்துக்கு தை முதல் நாள் பாருங்கள் அறுவடை, அருமையான சூப்பரான அறுவடை கிடச்சிருக்குங்க. குண்டு மிளகாய், ராமநாதபுரம் குண்டு மிளகாய் சூப்பராக காய்ச்சிருக்கு. நல்லா எல்லாமே பெருசாகிருச்சு. அதை அப்படியே செடியில் வச்சிடக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் காய்கள் வராமல் நின்று போயிடும். ஸோ அந்த காய்களை பறிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் நஞ்சில்லாத அருமையான பச்சை மிளகாய். அது தவிர கத்திரியுமே சின்ன பிஞ்சுகளாக இருக்கும்போதே பறிச்சிருவேன். ஏன்னா பூச்சி தாக்குதல் வந்தது அப்படின்னா உள்ள கத்திரியும் வீணாக போயிடும் இல்லையா, அதுக்காக சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருக்கும்போது பறிச்சிடலாம். நல்ல சூப்பராக இருக்குங்க ப்ளூ கலர் கத்திரி. அது தவிர திரும்ப மறுபடியும் இன்னொரு கத்திரி வச்சுருக்கேன், வரி கத்திரி. இந்த கத்திரியில் தான் தண்டுப்புழு தாக்குதல் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்டை கூட கட் பண்ணி தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் வளர்ச்சியை ரொம்பவே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. காய்களும் நல்லா கொடுத்துக்கிட்டு வருது, பூக்களும் நிறையவே விட்டுருக்கு. இது செடி அவரை. அது கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 1 கிலோ அளவுக்கு பறிச்சுட்டேன். திரும்ப மறுபடியும் புதுசாக துளிர் விட்டு பிஞ்சுகளும் பூக்களும் ரொம்பவே நிறைய வந்துட்டுருக்கு. அப்பப்போ அஸ்வினி தொல்லை மட்டும் இருக்கும், அதுக்கு மட்டும் பார்த்து நான் வேப்பெண்ணெய் கரைசல் விட்டுக்குவேன். 2-3 செடியில் இருக்குது, நிறையவே காய்கள் வந்துட்டுருக்கு. பிஞ்சுகளும் நிறைய இருக்குங்க. தேவையான அளவு மட்டும் பறிச்சுட்டு பிஞ்சுகள் அப்படியே வச்சிட வேண்டியது தான். அது தவிர நம்ம எல்லாமே செடிகள் எல்லாருமே ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. குட்டி குட்டி அரிப்பூச்சிகள் இருக்கும். ஸோ நம்ம கையில் பற்றாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக பறிக்கணும். அவரை செடியை பொறுத்தவரை எனக்கு ரொம்பவே நல்லா காய் வருதுங்க. அந்த சின்னதாக நீளமாக இருக்கிற காஞ்ச கம்புகளை மட்டும் கட் பண்ணி விட்டோம்னா போதும், புதுசாக துளிர் விட்டு நிறையவே காய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லியும் மாடியில் ஒரு 4 அவரைக்காய் பறிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், தக்காளி நாட்டு தக்காளி இருக்குது, ஆப்பிள் தக்காளி இருக்குது, சின்ன குட்டி சைஸில் இருக்குது, செர்ரி தக்காளி இருக்குது. எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு பறிச்சிருக்கேன். ஒரு அரைப்பழமாக ஒரு காய் கிடச்சிருக்கு, அதையும் எடுத்து வச்சுக்குவோம். 2 நாளில் பழுத்துரும். இதான் செர்ரி டொமேட்டோ. பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்க சின்னதாக இருக்குன்னு. சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு சாப்பிட்றலாங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இதை சேலடில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மரவெண்டையினுடைய அமைப்பை பாருங்களேன். நீளமாக தனித்தனியாக ஒவ்வொரு கணுக்களுக்கும் ஒவ்வொரு பூக்களும் காய்களும் வரும். அது தவிர தட்டைப்பயிறு, காராமணி வாரத்துக்கு எப்படியும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பறிச்சிருவேங்க. பீன்ஸுக்கு பதிலாக நாம் சமையலில் எல்லாத்துக்கும் இந்த காராமணியை போட்டுடலாம். புடலங்காய் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பூச்சி தாக்குதல் ரொம்பவே இருக்குங்க. அது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வளர்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பிஞ்சு போய் இந்த கம்பிக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அவ்வளோதான், அந்த கம்பியை தான் மெதுவாக கட் பண்ணி எடுக்கணும். 2-3 பிஞ்சு விட்டுருக்கு. இது கொடி உருளை அப்படிங்கிறது நான் இன்ன வரைக்கும் சமைச்சதில்லை. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறேன். இது பறிச்சுட்டு சமையல் பண்ணி எப்படி வருதுன்னு சொல்கிறேன். இது செடி மொச்சை நிறையவே பூக்கள் விட்டுருக்கு. போன வாரம் தான் 4 காய் பறித்தேன். இங்கே பாருங்கள், குட்டியாக பிஞ்சுகள் நிறையவே அப்படியே சரஞ்சரமாக விட்டுருக்காங்க. எப்படி இருக்குது நம்ம தோட்டம்?